ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச கல்வி சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான அட்மிஷன் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் அமலில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன் இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏப்ரல் 22 மதியம் 1 மணிலேருந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஇ திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ 2009. ஸோ இதில் நிறைய பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனவாகவே இருக்கும், நம்மளோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கும். மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம் அல்லது சிபிஎஸ்சியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த ஸ்கீம். 25% இடஒதுக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை அந்த பள்ளியில், அதாவது தனியார் பள்ளியில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட குழந்தைகள் இதில் சேர்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூல் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்களும் பயனாளியாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆண்டு வருமானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1/8/2020 31/7/2021 இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்கேஜி அட்மிஷன் ஷூராக போடலாம். சப்போஸ் உங்களோட குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் நான் அட்மிஷன் போடுறேன் அப்படின்னா 1/8/2018 31/7/2019 அந்த இடைப்பட்ட அந்த 1 இயரில் உங்களோட குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ என் குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் பிறந்திருக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி அந்த காலத்துக்குள் மட்டும் பிறந்திருந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி. ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தா கூட அந்த திட்டத்தில் அவங்க பயனாளியாக சேர முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு டாக்குமெண்ட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட்டு, அதாவது நாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைகளுக்கு எல்கேஜி நம்ம அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5 பள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அந்த 5 பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விட்டுருக்காங்க. அதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மாநில முதன்மை தொடர்பு அலுவலரின் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1/4/2024 அதாவது ஏப்ரல் 1 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில், அதாவது எல்கேஜி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்குதல் சம்மந்தமாக தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களோட குழந்தைகள் எல்கேஜி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளை மட்டும்தான் சேர்த்த முடியும். 2வது 3வது இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த ஆர்டிஇ திட்டத்தில் சேர முடியாது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் எல்கேஜிலேருந்து 8வது வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கலாம். சரிங்களா? அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம் ஃபீஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் கட்டணும். அந்த குழந்தைகளுக்கான டியூஷன் ஃபீஸ் முழுக்க ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இதிலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் குறைந்தபட்சம் 20% இடஒதுக்கீடு வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையின்படி 2024-2025 கல்வியாண்டில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை நடைமுறைகள் சார்ந்து கீழே குறிப்பிட்டுள்ள அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அருகாமையில் என்பது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும். அதாவது எல்கேஜி மற்றும் 1வது உங்கள் குழந்தைகளை அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும், ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்க மாட்டாங்க, 2 கிலோமீட்டரு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நீங்கள் போடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பள்ளிகள்கிட்டருந்து அவங்க அந்த ஆர்டிஏ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா பள்ளிகள்கிட்டருந்து அவங்க கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூலில் எத்தனை சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்தது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளின் பெற்றோர்கள் RTE.TN
schools.gov.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் 20/5/2024 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க இது ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, நீங்கள் ஆஃப்லைனு அந்த மாதிரி எதுவும் விண்ணப்பிக்க முடியாது. சப்போஸ் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதன்மை கல்வி அலுவலர் அந்த ஆஃபீஸில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுபோக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் சேர்க்கை விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஃபீஸில் கூட நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி தேவைப்படுது. ஓகேங்களா, குழந்தையினோட பிறப்பு சான்று கம்பல்சரி தேவை. ஓகேங்களா, பிறப்பு சான்று வேணும். ஸோ அந்த பிறப்பு சான்று வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த லிஸ்ட்டும் இது வந்து வெரிஃபை பண்ணுவோம், அல்லது அங்கன்வாடி ரெக்கார்ட்ஸில் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எல்கேஜி வகுப்புக்கு நம்ம சொன்ன மாதிரி 1/8/2020 முதல் 37/1/2021 பிறந்திருக்கணும். 1ஆம் வகுப்பு உங்கள் குழந்தைகள் சேர்க்குறீங்கன்னா 1/8/2018 31/7/2019 பிறந்திருந்த குழந்தைய வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று. ஸோ மொத்தம் ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று, அடுத்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று, ஸோ 3வது பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று. ஸோ இந்த 3 கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்றுனா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் பிசி, எம்பிசி, ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதி சான்றை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது போக எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று, அதாவது ஆதரவற்ற அர்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட அவங்க வந்து அந்த அத்தாரிட்டி சைன் வாங்கியிருக்கணும். அது போக பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளியின் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்டருந்து நம்ம லெட்டரை சைன் வாங்கிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து செகண்ட் கேட்டகரி, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர். 3வது கேட்டகரி ஒன்று இருக்கும், நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் குழந்தைகளாக இருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது 2 லட்சத்துக்குள்ளே உங்களோட ஆண்டு வருமானம், பெற்றோரோட ஆண்டு வருமானம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று, வருமான சான்று கம்பல்சரி வேணும். தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய வருமான சான்று. அடுத்து இருப்பிடச் சான்று. ஸோ இருப்பிடச் சான்றில் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டாக இருக்கலாம், அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த டேட்டில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் எப்போ க்ளோஸ் ஆகுது, ஸோ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குலுக்கல் முறையில், அதாவது ஒரு ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே குலுக்கல் முறையில் வந்து நடக்கும். ஸோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் இதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பேஜ் வந்துடுறேன், tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். RTE அட்மிஷன் அப்படின்னு இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்தாச்சு. இதில் கல்வி உரிமை சட்டம் RTE இந்த பேஜுக்கு வந்ததுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்றைக்கி மதியம் 1 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இன்றைக்கி 1 மணிலேருந்து இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இங்கே ஒரு செக் பாக்ஸ் வந்துடும். இங்கே ரெஷ்யூம் அப்ளிகேஷன் இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ முடியுது அப்படின்னா 18 மே, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 நாளுக்கு மேலே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் ஃபோட்டோ வேணும், குழந்தையோட ஃபோட்டோ வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வேணும், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் லிஸ்ட்டு, அதாவது வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை ஓகே கொடுங்க. இதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதுவுமே 1 மணிலேருந்து தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, எந்த ஸ்கூலுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்குறேன், பட் சர்ச் பண்ணால் அங்கே வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் 1 மணிலேருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் வரும். ஓகேங்களா, ஸோ ஈரோடு, சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் வரும். அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதாவது இங்கே சென்னை 135 ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? அதாவது எந்த தாலுக்கா, ஸோ எந்த ஊர், அது எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்ததுன்னா இதில் மோர் டீட்டெயில் அப்படின்னு இருக்குது, இதை கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ. ஸோ கம்பல்சரி இப்போவே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. மாணவரோட ஃபோட்டோ வந்து வித்து 150 பிக்சலாக இருக்கணும், ஹைட்டு 175 பிக்சலாக இருக்கணும், 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், பிறப்புச் சான்று வேணும். பிறப்புச் சான்று 1 MPக்குள்ளே இருக்கணும், அது ஜேபெக், அதாவது ஃபோட்டோ ஃபார்மேட் இருக்கணும். அதுக்கப்புறம் பேரண்டோட ஐடி ப்ரூஃப், அதாவது பெற்றோரோட அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஓகே, அது வந்து 1 MPக்குள்ளே இருக்கணும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இது பேரண்ட்ஸோட தான், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதாவது உங்களோட ரேஷன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வகையின் கீழ் விண்ணப்பிக்கிறீர்கள், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், நலிவடைந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க எந்த வகையின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எதில் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். வீக்கர் செக்ஷன் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் குரூப், டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் குரூப். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டில் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருப்போம். நான் 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததுமே பர்சனல் டீட்டெயில், அதாவது குழந்தையின் பெயர், குழந்தையோட பாலினம், அதுக்கப்புறம் பிறந்த தேதி. இந்த பிறந்த தேதி நம்ம சொன்ன இடைப்பட்ட காலத்தில் நம்ம கொடுத்துருக்கணும். அடுத்தது மதம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அந்த மதம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்த்த போகிறீங்க, அட்மிஷன் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அல்லது எல்கேஜி அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுங்க, எல்கேஜினா எல்கேஜி கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இமெயில் ஐடி, பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக போகணும். அடுத்து நம்ம பர்சனல் டீட்டெயில் முடிஞ்சதுமே நமக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் நம்பரு, அடுத்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்து ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் யார் வந்து போடுறீங்க அவங்களோட பேர் அப்படின்னு இருக்கும். நான் ஃபாதர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஃபாதரோட ப்ரொஃபஷன், என்ன ஒர்க்கில் இருக்காங்க, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி விச் அப்ளைடு அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் 3 பிரிவில் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்கும். ஸோ மொத்தம் 3 பிரிவு இருக்கும். நீங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உடல் ஊனமுற்ற குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக லேண்ட்மார்க்கோட லொக்கேட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து உங்களோட சிஸ்டத்துலேயே வந்து எனேபிள் ஆகிக்கும் லொக்கேஷன். ஸோ நீங்கள் உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு, டிஸ்ட்ரிக் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இங்கே நியரஸ்ட் லேண்ட்மார்க் கொடுக்கணும். லேண்ட்மார்க் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதாவது உங்களோட லொக்கேஷன் வந்து அங்கே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து உங்களோட லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் வந்துடும். கூகுள் மேப்போட அட்ரஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அது கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்போயே சேஞ்ச் பண்ணிக்க, கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா குழந்தையோட புகைப்படம் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் குழந்தை இது. அதுக்கடுத்து பேரண்ட்ஸோட அடையாள சான்று, அதாவது ஆதார் கார்டா அல்லது ரேஷன் கார்டா ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் யாருதுன்னா பேரண்ட்ஸோட அட்ரஸ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் சர்டிஃபிகேட். நம்ம 3 கேட்டகரி கொடுத்தா அந்த 3 கேட்டகரியில் ஏதாவது நலிவடைந்த, அதாவது வீக்கர் செக்ஷனாக இருக்காங்கன்னா அவங்க ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபா மேலே கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் இந்த மாதிரி 5 ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய 1 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய 5 ஸ்கூலை வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேவ் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ பார்த்துங்க. ஸோ நேம் கரெக்டாக இருக்கா, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ரிலீஜன், கம்யூனிட்டி, அதுக்கு அட்மிஷன் போடுறீங்க, எல்கேஜிக்கா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கா, அப்புறம் ஃபாதர் நேமு, ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அது போக அந்த ஸ்கூல் நீங்கள் 5 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த 5 ஸ்கூலு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியாக ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆர் யூ ஷூர் டு வாண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த வித மாற்றம் நம்ம வந்து செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் வந்து 25 மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அது ஆன்லைன் மூலமாகவே வெளியிடுவாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா குழுக்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலமாகவே தெரிவிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஏ அதாவது இலவச கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழே எப்படி நம்ம குழந்தைகளை 25% ஸோ ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது ஏப்ரல் 22 இன்றைக்கி மதியம் 1 மணிலேருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட குழந்தைகளையும் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 1 மணிலேருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.